அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் நாம் எதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, ஏழைகளினுடைய ஆப்பிள்னு சொல்லக்கூடிய கொய்யா பழம் சாப்பிட்றதுனால நம்முடைய உடலில் என்னென்ன ஆரோக்கிய நன்மைகளானது கிடைக்க போகுது, இந்த கொய்யா பழத்தை நம்ம எப்படி சாப்பிடலாம், யாரெல்லாம் சாப்பிடலாம், இந்த கொய்யாப்பழ இலையில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தினம் ஒரு கொய்யா அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் பல்வேறு விதமான மாற்றங்களானது ஏற்படுதுங்க. அதாவது ஒவ்வொருவருடைய உடலுக்கும் போதுமான அளவுக்கு சக்தியானது கிடைக்க வேண்டும். அப்போ தான் நம்மளுடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இயங்க ஆரம்பிக்கும். அப்படி பார்க்கும் பொழுது ஏழைகளுடைய ஆப்பிள் அப்படின்னு சொல்லக்கூடியது கொய்யாப்பழம் தான். ஏன்னா ஆப்பிளில் இருக்கக்கூடிய சத்துக்களை விட இன்னுமே அதிகப்படியான சத்துக்கள் இந்த கொய்யாப்பழத்தில் இருக்குது. கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா அதிகமான மருத்துவ நன்மைகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு பழம். ரொம்ப விலை மலிவாக கிடைக்கக்கூடிய ஒரு பழம். ரொம்ப எளிதாகவும் கிடைச்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா வீடுகளிலே கொய்யா மரம் வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி கொய்யா பழத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்க முடியும். உடம்புல இருக்கக்கூடிய எடையை நம்மளால் சரியான விகிதத்தில் குறைக்க முடியும். கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இதுக்கெல்லாம் உதவியாக இருக்கக்கூடியதுங்க. ஏன்னா கொய்யாப்பழத்தில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி மட்டும் கிடையாது, இதில் நார்ச்சத்தும் கொஞ்சம் அதிகம்தான். நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய பழத்தை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு தேவையான எல்லா விதமான சத்துக்களுமே கிடைச்சிடும். கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி, ஏ, இ இது போன்ற சத்துக்களோட ஃபோலிக் அமிலம், பொட்டாசியம், மெக்னீஷியம் இது மாதிரியான தாது உப்புகளும் அதிகமாகவே இருக்குது. அதாவது இந்த தாது சத்துக்கள் தான் நமக்கு ரொம்பவே தேவையானதுன்னு சொல்லலாம். நார்ச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பழம் அப்படின்றதுனால கொய்யாப்பழம் சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கவே இருக்காது. அதனால் தினமும் ஒரு கொய்யா அப்படின்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் ஏற்படாதுங்க. ஒரே நாளில் மலச்சிக்கலை தீர்க்கக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குன்னா அது இந்த கொய்யாப்பழத்துக்கு தான் இருக்குது. ஸோ 2 நாள் கூட நீங்கள் மோஷன் போகலை, இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் கொய்யாப்பழம் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு உடனே சரியாக போயிடும். ஸோ இது மாதிரி நிறைய வல்லமைகளை கொண்டது தான் கொய்யாப்பழம். அதே மாதிரி தொப்பை அதிகமாக இருக்குது, அந்த தொப்பையை நம்ம குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தினமுமே ஒரு கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. மேலும் பார்த்தீங்கன்னா அமலத்தன்மை, நெஞ்சு எரிச்சல், புளியேப்பம் இது எல்லாம் வருது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கெல்லாம் ரொம்ப தீர்வாக இருக்கக்கூடியதுன்னா கொய்யாப்பழம் தான். அதனால் உங்களுடைய உணவு பட்டியலில் தினமும் ஒரு கொய்யா அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ நம்ம ஆப்பிள், ஆரஞ்சு, மாதுளை இது மாதிரி விலையுயர்ந்த பழங்களை வாங்கி சாப்பிட முடியாவிட்டாலுமே கூட நமக்கு எளிமையாக கிடைக்கக்கூடிய நிறைய சத்துக்கள் நிறைந்த பழங்களை நம்ம எடுத்துக்கிறதே போதுமானதாக இருக்குங்க. மேலும் கொய்யாப்பழத்தில் பார்த்திங்கன்னா நிறைய விட்டமின்களும் தாது சத்துக்களும் அதிகமாக இருக்கிறதுனால சருமம் ரொம்ப ரொம்ப பொலிவாக காணப்படும். மினுமினுப்பு நம்மளுடைய உடம்புல கூட ஆரம்பிக்கும். தோல் சுருக்கம்லாம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் குறைஞ்சிடும். அதே போல் கண் கோளாறுகளை சரி பண்ணி கொடுக்கும். அதாவது நம்மளுடைய உடம்புக்கு ஒரு குளிர்ச்சி தரக்கூடிய ஒரு பழம் அப்படின்னு கூட இந்த கொய்யாப்பழத்தை சொல்லலாம். நல்ல ஒரு சத்து மிகுந்த ஒரு பழம். பொட்டாசியம் அதிகமாக இருக்கக்கூடிய பழம். அதனால் ரத்த அழுத்தத்தை சீராக்கி கொடுக்கும். தினம் ஒரு கொய்யாப்பழம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரத்த அழுத்தத்தை சரி பண்ணிடலாம். மெக்னீஷியம் இருக்கிறதுனால நரம்பு தளர்ச்சியை சரி பண்ணி கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி சளித்தொலைகளை போக்குறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க. இரும்பலுக்கு கூட இது ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது இரும்பல், சளி இருக்கக்கூடியவங்க கொய்யாப்பழத்தோட கொஞ்சம் மிளகு, உப்பு இதெல்லாம் சேர்த்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்களேன். கண்டிப்பாக உங்களுக்கு சளி, இரும்பல்லேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைச்சிடும். அதே மாதிரி உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கக்கூடிய தன்மை இந்த கொய்யாப்பழத்துக்கு இருக்குது. வாய்வு தொல்லை இருக்கக்கூடியவங்க கூட கொய்யாப்பழத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். வாய்வு தொல்லைக்கு சரியான ஒரு தீர்வு இதுதாங்க. வயிற்றுப்போக்கு, வயிற்றுக்கடுப்பு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் அந்த டைமில் கொய்யாப்பழத்தை சாப்பிடுங்க. கண்டிப்பாக சரியாக போயிடும். அதே மாதிரி கொழுப்பு சத்து அப்படின்றது இந்த கொய்யாப்பழத்தில் ரொம்ப ரொம்ப கம்மி. அதனால் நீங்கள் கொய்யாப்பழம் சாப்பிடும் பொழுது உங்களுக்கு பசியை கட்டுப்படுத்தி கொடுக்கும். அதனால் எடையை குறைக்கணும்னு நினைக்கக்கூடியவங்க உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியில் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. இந்த கொய்யாப்பழத்தில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே நிறைய சத்துக்கள் இருக்குது. இயற்கையான ஒரு இனிப்பு தான் இருக்குது. அதனால் நீங்கள் தாராளமாக இதை எடுத்துக்கலாம். இது உங்களுடைய வெயிட் லாஸை சரி பண்ணி கொடுக்கும். அதே மாதிரி நீரிழிவு நோயாளிகளுக்கு இந்த பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பானது. சர்க்கரை நோயாளி யாரெல்லாம் இருக்கீங்களோ நீங்களாம் அருமையான ஒரு பழம்னா உங்களுக்கு அது கொய்யா பழம் தாங்க. இந்த கொய்யா பழத்துலேருந்து, கொய்யா இலையிலேருந்து எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கொய்யா பழத்தை நீங்கள் சாப்பிடும் பொழுது குடல் புண்ணு இருந்தது அப்படின்னா கூட எல்லாம் சரியாக போயிடுங்க. கொய்யாப்பழம் மட்டும் கிடையாது, கொய்யாப்பழத்தினுடைய மரம், இலை, வேறு, பட்டை அப்படின்னு எல்லாத்துக்குமே மருத்துவ குணங்களானது இருக்குது. ஸோ ரொம்பவே சிறப்பான ஒரு பழம் அப்படின்னு இந்த கொய்யாப்பழத்தை நம்ம சொல்லலாம். கொய்யாப்பழம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கும் நம்மளுடைய உடலுக்கு நிறைய நன்மைகளையும் கொடுக்கறதுக்கு உதவியாக இருக்கும்.
நோய் எதிர்ப்பு சக்தி இதில் அவ்வளவு அதிகமாக இருக்குங்க. ஏன்னா ஆரஞ்சு பழம் தான் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகமாக இருக்கக்கூடிய பழம்னு சொல்லுவாங்க. ஏன்னா விட்டமின் சி அதில் அதிகமாக இருக்கிறதுனால. ஆனால் அந்த ஆரஞ்சை விட 4 மடங்கு அதிகமான விட்டமின் சி பார்த்திங்கன்னா கொய்யாப்பழத்தில் தான் இருக்குது. கொய்யாப்பழத்தை சாப்பிடும் பொழுது தொற்று நோய்களிலிருந்து கூட உங்களுடைய உடலை நீங்கள் பாதுகாக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதயம் ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கு கூட இந்த கொய்யாப்பழம் தான் உதவியாக இருக்குது. ஏன்னா இந்த கொய்யாப்பழத்தில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. ஸோ ரத்த அழுத்தம், கெட்ட கொழுப்பு இது எல்லாத்தையுமே குறைக்கும். அதனால் இதயத்தை வந்து ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக வந்து வச்சுருக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா தோல், கண் ஆரோக்கியம் அப்படின்னு எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குங்க. விட்டமின் ஏ, ஆன்டி ஆக்சிடென்ட்கள் எல்லாம் இருக்கிறதுனால சருமத்தை ரொம்ப பொலிவாக வச்சுருக்கும். தினம் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடக்கூடியவங்களுடைய முகம் பார்த்தீங்கன்னா நல்லா ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டு மினுமினுப்பாக இருக்கும். மேலும் கண் பார்வையும் வந்து தெளிவுபடுத்தி கொடுக்குங்க. ஸோ மன அழுத்தம் வந்து குறைக்கிறதுக்கு இந்த கொய்யாப்பழம் ரொம்ப ஒரு சிறந்த ஒரு பழம்னு சொல்லலாம். ஏன்னா இதில் மெக்னீஷியம் அதிகமாக இருக்குது. நரம்புகளை எல்லாம் தளர்வடையாமல் வந்து வச்சுருக்கும். ஸோ மன அழுத்தத்தை வந்து குறைக்கிறதுக்கு வந்து உதவியாக இருக்கும். சர்க்கரை நோயாளிகள் பார்த்தீங்கன்னா பழுத்த கொய்யாப்பழத்தை நீங்கள் சாப்பிட்றத விட ஓரளவுக்கு காயாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான கொய்யாக்காயை நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது கூட. மேலும் இந்த கொய்யாப்பழத்தை நம்ம எப்போ சாப்பிடணும் அப்படின்னும் தெரிஞ்சுக்கலாம். கொய்யாப்பழத்தை நம்ம காலையில் இல்லைன்னா மதியான உணவுக்கு முன்னாடி வெறும் வயிற்றில் சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா கொய்யாப்பழம் அப்படின்றது முன்னாடியே நமக்கு தெரியும், செரிமானத்தை வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு பழம். அதனால் செரிமான நோயானது யாருக்கும் இருக்குது, நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகமாக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா காலையில் 11 மணிலேருந்து மதியம் 2 மணி வரைக்கும் அதுக்குள்ளே வந்து சாப்பிடுங்க. உணவுக்கு அப்புறமா ஒரு 1.5 மணி நேரம் கழித்து நீங்கள் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இப்படி சாப்பிடும் பொழுது சர்க்கரையினுடைய அளவு பார்த்திங்கன்னா சரியாக இருக்கும். அதே மாதிரி உடல் எடையும் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ண முடியும். இந்த பழத்தை சாப்பிட்றதுக்கான சரியான நேரம் அப்படின்னா காலை நேரம் இல்லை மதியான நேரம் தாங்க. இதை எப்போ சாப்பிடக்கூடாது, தவிர்க்க வேண்டிய நேரம் அப்படின்னா இரவு தான். இரவு நேரத்தில் கொய்யாப்பழம் சாப்பிட்றத முழுக்க முழுக்க தவிர்த்துக்கோங்க. ஏன்னா இது செரிமான கோளாறு மற்றும் சளி இருமலை வந்து ஏற்படுத்திடலாம். அதே மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளவு கொய்யாப்பழம் சாப்பிடலாம் அப்படின்னா ஒரு நாளைக்கு 1 பழம் இல்லைன்னா 2 பழம் சாப்பிடலாம். அதுவே வந்து போதுமானதாக இருக்கும். இதில் நிறைய சத்துக்கள் இருக்குது. நமக்கு வந்து சொல்லப்போனால் வெறும் வயிற்றில் சாப்பிடும் பொழுது தான் நீங்கள் அதிகப்படியான பலன்களை வந்து பார்ப்பீங்க. அதனால் கொய்யாப்பழத்தை நீங்கள் வெறும் வயிற்றில் சாப்பிடுங்க. இந்த கொய்யாப்பழத்தை பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. கொய்யாப்பழம் சாப்பிட்டா சளி பிடிக்குமா, காய்ச்சல் வந்துடுமா அப்படிலாம் கிடையவே கிடையாது. கொய்யாப்பழம் சாப்பிட்டா சளி சரியாக தான் போகுமே ஒழிஞ்சு கொய்யாப்பழத்துக்கும் சளிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதே மாதிரி ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த கொய்யாப்பழத்தினுடைய இலைகள் ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது. ஆண்களுடைய இனப்பெருக்க ஆரோக்கியத்திற்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பழத்தில் தான் விரைப்புத்தன்மை வந்து குறைபாட்டை வந்து சரி பண்ணுறதுக்கான சத்து இருக்குது. அதே போல் விந்தணு உற்பத்தியை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். ஹார்மோனை வந்து சமநிலைப்படுத்தி கொடுக்கும். விட்டமின் சி சத்து இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தியும் கொடுக்கும். ஆண்களுடைய உடல் ரீதியான பாலியல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னா கொய்யாப்பழம் தான். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க, ஆண்மை இழைப்பு இல்லை விரைப்புத்தன்மை குறைபாடு இதெல்லாம் இருக்கக்கூடியவங்களாம் அதிகப்படியாக நீங்கள் கொய்யாப்பழத்தை எடுத்துக்கோங்க. ஏன்னா கொய்யாப்பழத்தில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. அதே மாதிரி கொய்யாப்பழம் நீங்கள் அடிக்கடி எடுத்துக்கும் பொழுது இல்லை கொய்யா இலையில் டீ போட்டு குடிக்கும் பொழுது உங்களுடைய விந்தணுக்களுடைய எண்ணிக்கையை வந்து அதிகமாக்கி கொடுக்கும். இது இனப்பெருக்க ஆரோக்கியத்தை வந்து அதிகமாக்கி கொடுத்துருது. ஸோ வந்து நிறைய பேருக்கு இந்த ஆண்மை குறைபாடு சரி பண்ணுறதுக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்குது. அதே போல் ரத்த ஓட்டத்தையும் மேம்படுத்தி கொடுக்குதுங்க. ஸோ உடம்புல வந்து ரொம்ப வந்து எனர்ஜியாக வந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த பழத்தை நீங்கள் எப்படி சாப்பிட்லான்னா தினமுமே ஒரு பழுத்த கொய்யா பழத்தை ஆண்கள் வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. இல்லைன்னா கொய்யா இலைகளை நீரில் கொதிக்க வச்சு தேநீர் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது மிதமான அளவில் கொய்யா இலையை வந்து சாப்பிடுங்க. அதுதான் ரொம்ப நல்லது. ஏன்னா அதிகமான இதெல்லாம் எடுத்துக்கிறது ஆபத்தானதான். எப்போதுமே அளவாக சாப்பிடும் பொழுது தான் அது அமிர்தம். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நம்மளுடைய உணவு முறைகளில் நம்ம செய்யக்கூடிய பழக்க வழக்கங்களும் கட்டுப்பாடுகளும் தான் நமக்கு அது மருந்தாக செயல்படுது. ஸோ இந்த பதிவில் நீங்கள் கொய்யாக்காயை பற்றி நிறைய விஷயங்களை பார்த்துருப்பீங்க. இந்த கொய்யா பழத்தை சாப்பிட்டீங்க அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு ஏற்படும், அதாவது சொல்லப்போனால் ஆண்களை பாதிக்கக்கூடிய புற்றுநோயை கூட வந்து தடுக்கக்கூடிய சக்தியானது இந்த கொய்யாப்பழத்துக்கு இருக்குது. நிறைய பிரச்சனைகளுக்கு பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம் ஒரு தீர்வாக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் கொய்யாப்பழத்தை வந்து எடுத்துக்கோங்க. அதாவது ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா விதைப்பை புற்றுநோயானது ஏற்படும். அதை தடுக்கிறதுக்கு இந்த கொய்யா இலை ரொம்ப ரொம்ப தீர்வாக இருக்கும். ஸோ கொய்யாப்பழத்தை பற்றியும் கொய்யா இலைகளை பற்றியும் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கொய்யாப்பழம் பிடிக்குமா அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கொய்யாப்பழத்தை உங்கள் வீட்டில் யார் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள்.
இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களை எல்லாம் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். கூடவே இந்த ஆரோக்கியமான தகவல்களை நீங்கள் பார்த்து பயன்பெறதோட மட்டும் விட்டுறாமல் உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்க